காந்திபுரத்துக்கு ஷாப்பிங்க்கு போயிருந்தோங்க. அப்போ தான் என்னடா ஸ்டக்காகி நிற்கிறாங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா? வந்தோடனே என்ன பண்ணுவானுங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? வழக்கம் போல் ஏதாவது வாங்கி கொடுங்கன்னு ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்படியே சிப்ஸு கடலை அப்படின்னு போயிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி நேந்திரம் சிப்ஸ் வந்து போயிடுச்சு. அதை என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா சுட சுட தேங்காய் எண்ணெயில் போட்டு கொடுத்தாங்க. அதனால் வீடியோ எடுக்கலாம் டைம் இல்லை. சாப்பிட்டாச்சு. எத்தனை பேருக்கு இந்த காந்திபுரத்தில் உள்ள நேந்திர சிப்ஸ் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்க? அப்படியே எய்த்தப்பில் உள்ள விஷ்ணு தலைப்பு எனக்கு மெட்டியும் மாற்றிட்டு பாப்பாவுக்கு வந்து தோடு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, கோல்டு தோடோட திருகாணி தொலைச்சிட்டானு. அதனால் சில்வரில் போய் எடுத்தோம். இது வந்து 800 ருபீஸ் வந்துச்சு, 3 ஸ்டார்ஸு. அப்புறம் பார்த்தா என்னோடய வாட்சோட பேட்டரியும் கரெக்டாக நின்று போயிருந்தது. 1 வருஷம் ஆச்சு மாற்றிட்டு. ஃபாஸ்ட் ட்ராக் வாட்சஸ்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. என்னோடது ஃபாஸ்ட் ட்ராக் வாட்ச் தான். ஒரு 6 இயர்ஸ் பிஃபோர் இவர் பர்த்டே கிஃப்ட் பண்ணார். செம்ம ராசியான வாட்ச். கலருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். டயல் பாருங்கள், பிளெயின் டயலு சூப்பராக இருக்கும். இப்போல்லாம் ஸ்மார்ட் வாட்ச் வந்துருச்சு. இருந்தாலும் இந்த மாதிரி டயல் வச்ச வாட்சே ஒரு தனி அழகு தான். வழக்கம் போல் தோடு கடையை பார்த்தோன்னே கால் நின்றுச்சு. என்கிட்ட இல்லாத ஒரு கலெக்ஷன், ஒரு ஜிமிக்கியில் வந்து கீழே கலர் பேர்ல்ஸ் வச்சு நான் என்கிட்ட இல்லை. அதனால் அந்த மாதிரி ஒன்று வாங்கியாச்சு. சரி, எங்கேயாவது சாப்பிட்லான்னு பார்த்தா கணபதியில் வந்து ஸ்ட்ரீட் அரேபியா ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இப்போ தான் நாங்கள் பார்க்குறோம். இது வரைக்கும் இது ஓப்பன் பண்ணல. புது கடை டியூப்ளெக்ஸ் மாடலில் ட்ரிபிள் ஃப்ளோரில் வச்சு நேரோ பில்டிங்காக பண்ணியிருந்தாங்க. சரின்னு போய் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தா வெல்கம் இதுவே பாருங்க, அந்த வாஷ் பேசினே கோல்டன் கலரில் பயங்கரமாக இருந்தது. சரி அப்பா இன்னைக்கு ஒரு கட்டு கட்டுவோம், மந்தி பிரியாணிலாம் இருக்குன்னாங்க. கடைசியில் பார்த்தா இடமே இல்லைங்க. நாங்களும் ஒரு 20 மினிட்ஸாக வெயிட் பண்ணுறோம். செம்ம கூட்டமாக இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி சாப்பிட்றது கூட பெருசில்லை போல். திருப்பி அவங்க பின்னாடி வெயிட் பண்ணுறாங்களா, நம்மளால் பீஸ்ஃபுல்லாகவே சாப்பிட முடியாது. அதனால் வேணாங்க, இன்னொரு நாளைக்கு நம்ம வந்து இங்கே ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நேராக எங்கள் ஏரியாவில் உள்ள ஆனந்தம்க்கு தான் போயிட்டோம். அங்கே போனால் நிலாவோட ஃப்ரெண்டு உட்காந்துருக்கா. அவளோட கிளாஸ்மேட்டு, அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக போய் பேசுறீன்னா இங்கே பாருங்கள் அப்படியே கொலையிறா. அவளும் வந்து பேச மாட்டேங்கிறா, இவளும் போய் பேச மாட்டேங்கிறா. என்னடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள், அப்புறம் என்னடி சொல்லிக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு சரி வந்த வேலையை பார்க்கலான்ட்டு என்னென்ன இருக்கோ எல்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்லி ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பித்தாச்சு. செம்மையாக இருக்குங்க. நீங்கள் ஆனந்தம் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டு, ப்ளஸ் வந்து எக்கனாமிக்காகவும் இருக்கும். இவ்வளோ சாப்பிட்டு எங்களுக்கு 800 தான் பில் வந்தது. பார்த்துக்கோங்க எவ்வளோ வெரைட்டிஸ்ன்ட்டு. நிற்கி பாருங்கள், பட்டர் சிக்கன் கடாயில் சிக்கனு, அப்புறம் நான் எல்லாம் புரட்டி போட்டு அவன் தனியாக சமைச்சிட்ருக்கான். அப்பாவும் பிள்ளையும் கடைசியில் எப்போதும் போல் கோலி சோடா வாங்கி சியா சொல்லி முடிச்சிட்டாங்க. இந்த வீடியோவில் நான் நல்லா பேசியிருக்கேன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டூடல்ஸ்.